இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம குரு போகும்போது அந்த குடும்பத்துல யாரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு உங்களுக்கே தெரியும் சொன்னாரு. அது எப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான அறிகுறி நீங்க போகும்போது உங்களுக்கே தெரிய வரும் சொன்னாரு. எந்த பயணத்திலையும் அவங்களுக்கு எதிரில் வரவங்கள தானே அறிகுறியா எடுத்துப்பாங்க. குரு சொன்னதற்கான சூட்சமத்திற்கான பதில் இப்ப கிடைச்சிரும். அந்தன ரிஷி சுவாமிகள் உங்களையும் உங்கள் மனைவியையும் இதோ இவங்க இங்க நிக்கிற வளர்மதி, தாமரை, அப்புறம் சித்தார்த்து உங்க எல்லாரையும் குரு கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்களையெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னீங்க. அப்போ ராணியை கூட்டிட்டு வர சொல்லலையா? அதை நீங்க குரு கிட்ட தான் கேட்கணும். அங்க வந்து நீங்க கேட்டுக்கங்க. பட்டி இப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. என் தம்பியும் அவனோட மனைவியும் வந்துருவாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். சரிங்கய்யா. சரி, நீ இங்கே இரு. எதுக்காக இந்த சாமி அவங்கள மட்டும் கூட்டிட்டு வர சொல்றாரு தெரியலையா அத்தை? ஜான்சி உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லையே. ஒவ்வொரு நிமிஷமும் மனசு திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. பயத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. ஐயோ, உங்களால வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியாதா? உங்களை திட்டி திட்டி எனக்கு பிபி அதிகமாயிடும் போல இருக்கு. அட போங்கக்கா. தாத்தா, இது தாத்தா, இது பாருங்களேன். என்னம்மா? இது பாருங்க தாத்தா. நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எங்க பேத்தி ஜான்சி அவ உறவுகளோட இருக்கிறத பார்த்து எங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. மனசார இன்னொரு பேத்தி ராணிக்கு நாங்க வளகாப்பு செஞ்சு அழகு பார்த்துட்டோம். உங்களெல்லாம் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு நாங்க கிளம்புறோம்னு உங்ககிட்ட சொல்றோம். எங்களை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்ச நாளே உங்க கூட இருந்தாலும் அவ்வளோ அட்டாச் ஆயிட்டோம். அதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஜான்சி, பது, நீங்க 2 பேரும் வேதநாயகத்துக்கு போன் பண்ணி பாருங்க. அவன் போனை அட்டன் பண்ணான்னா அவன் இப்படி பண்ணிட்டு போனதுக்கு நான் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கேன்னு தெளிவா சொல்லிடுங்க. என்னோட கோபம் போகணும்னா அவனும் அவன் மனைவியும் நேரடியா வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லிடு. அவங்க 2 பேரும் இங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுமா. போன் பண்ணுமா. என்னாச்சு? என்னமாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது தாத்தா. சரி, எப்படியாவது அவனுக்கு போன் பண்ணி அவனுக்கு இந்த விஷயத்த சொல்லிடு. ஐயா, நேரமாச்சு, போகலாங்களா? சரிங்க.
ஜாய் சொல்லுங்க சித்தார்த். நீ ராணிக்கு துணையா எப்பவுமே அவ கூடவே இருக்கணும், சரியா? அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட அங்கேயும் இங்கேயும் போயிடக்கூடாது. இங்க பாரு, ராணி ரொம்பவே பயந்து போயிருக்கா, சரியா? சரிங்க சித்தார்த், நீங்க பயப்படாம போங்க. ராணியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, சரியா? இந்த பாருமா ஜான்சி, பது, நீங்க 2 பேரும் நான் சொன்ன வேலையை முடிச்சு வைங்க. நாங்க சுவாமிகளை பார்த்துட்டு வந்துடுறோம். எல்லாரும் பத்திரமா இருங்க. அம்மா ராணி, பத்ரம், சரியா? சரிங்க பாட்டி. ஜாய், நீ பாத்துக்கோ. சரிங்க பாட்டி. நீங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. ஜாய் இருக்குது இல்ல, அது பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. எதுக்கும் பயப்படாத. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ராணி, நீ இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும்னா. ராணி, சரி நான் வரேன். நீயும் பாப்பாவும் பத்திரமா இருங்க. வாங்க போலாம். வாங்க சாமி, சரி வரோம். பாத்துக்கோமா. ஜான்சி வரோம். சரி. சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டு ஆத்ம உடலும் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் கரைந்து கொண்டிருக்கும் பூமியோட ஆத்மாவை ஏன் நம்மால் எதுவுமே செய்ய முடியவில்லை? நம்முடைய 2 வித்தையும் இவரிடம் தோற்று போய் நிற்கிறதே. அதுதான் மன்னா எனக்கு குழப்பமா இருக்கு. மாமண்ணா, அந்த 2 வித்தை தோத்து போனா என்ன? நம்ம கிட்ட இன்னும் 2 வித்தை இருக்கு. அத முழுசா பயன்படுத்தினா அவளுடைய ஆத்மா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும் அண்ணா.